திமுக ஆட்சியில் எங்கும் கொலை, எதிலும் கொலை என்ற நிலைதான் தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்றைய தினம் பவானி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் கடந்த 48 மணி நேரங்களில் நடைபெற்ற பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தான செய்திகளை பட்டியலிட்டு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதை சுட்டிக்காட்டியதாக அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய தினம் தற்போது வரை செய்திகளில் வந்துள்ள கொலை நிலவரத்தை சுட்டிக்காட்டுவதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே முதியவர் கொலை செய்யப்பட்டு மூதாட்டி மனைவிக்கு பாலியல் வன்கொடுமை, சென்னை திரிசூலத்தில் குடிசையில் தங்கியிருந்த 2 படுகொலை, தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே விவசாயி படுகொலை, இப்படி தொடர்ச்சியாக வரும் கொலை செய்திகள், பாலியல் குற்றச் செய்திகள் மக்களிடையே அச்ச உணர்வை அதிகரித்து உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.